நாங்கள் அவங்க சப்ளிமெண்ட் நம்ம அதில் வைங்க. சார் உட்கார இடத்துல பேப்பர் எடுக்கலாம். ஏதோ பாசத்தில் எடுத்துருந்தோம் நினைச்சுடா. சார் வணக்கம் சார். வணக்கம் அண்ணன் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 2 நாள் அண்ணன் தூங்கிட்டாரு. ஆமாம், நீதான் முடிச்சிருக்காரு. இன்றைய சேட்டைகள் தூங்கிட்டாரு. டகாரி எழுதி பார்த்துருக்க. ஏய் இன்னும் பேப்பர் வச்சுக்கப்படுமே அப்புறம் வந்துருப்பாப்புல. இதுக்கு ஒரு எண்ட் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா 55 வயசுல 17வது குழந்தையை பெற்ற ராஜஸ்தான் பெண். அந்த அம்மா என்ன நினைச்சேன்னா 17 கூட ராசிலா நம்பர். ஏன்னா 7 1 8. அப்ப இந்த அம்மா இன்னும் ஒண்ணு பெற்றுச்சுன்னா 18 செஞ்சுரி. அங்க குழந்தை பிறதுல குருசாமி அவங்க. குழந்தை பிறதுல குருசாமி. ஆமா, அடுத்து ஒரு குழந்தை பிறகு நிற்பாட்டிடுவாங்க அப்படிதான் நினைக்கிறேன். நாகர்கோவில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் அரசு போக்குவரத்து கழக அதிகாரிக்கு மிஸ்டு கால் கொடுத்து போராட்டம். இல்ல என்ன புரியல, அது என்ன போராட்டம்? மிஸ்டு கால், அவரோட நம்பருக்கு ஒரு ரிங் எடுத்து கட் பண்ணுவாங்க. மாத்தி மாத்தி போன் வந்துச்சுன்னா அவர் டார்ச்சர் ஆயிடுவார்ல. அப்படி அவருக்கு அந்த அதிகாரிக்கு நான் ஒரு ஐடியா சொல்லி கொடுத்துறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஒரு ஐடியா இல்ல ஐடியா. இந்த போராட்டம் எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க என்ன? அவர் செல்ல ஆன் பண்ணவே முடியாது. ஆன் பண்ணா கால் பண்ணுவோம். ஏடிஎம்மில் பணத்தை எடுக்கும் வகையில் இபிஎஃப் 3.0 திட்டம். இப்போ ஏடிஎம்ல நீ கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டாம் அப்படிதானே? ஆமா, ஈஸியா போய் எடுத்துடலாம். முதல்ல மிஷின் ஒழுங்கா ஒர்க் ஆகணும். இப்போ ஏடிஎம்ல பைசாவும் இருக்கணும்ல. பைசா இருக்கணும். இல்ல நம்ம கார்டுல இருக்கணும்ல. அப்படி நிறைய டைம் ஹார்ட்வேர் எரர்னா எதுக்கு இந்த மிஷின் வச்சிருக்காங்கன்னு தெரியல. நீங்க ஒரு செய்தி பார்த்தோம்ல, ஸ்ரீதேவி மகளுக்கு ஒரு ஆசைன்னு. ஆமா, ஸ்ரீதேவி மகள் ஜான்வி கபூருக்கு ஒரு ஆசை. கல்யாணம் முடிச்சு 3 குழந்தைகள் பெற்றெடுக்கணுமா. அதான் உங்களுக்கு ஆசை, வேற ஒண்ணும் இல்லை. பரவாயில்ல. அப்போ ஆசை நான் நிறைவேற்ற தயாரா தான் இருக்கேன். கல்யாணம் பண்ணக்கு தயாரா இருக்கியா? இல்ல, ஆசைன்னு மட்டும் நிறைவேற்றலாம் பார்க்கேன். அவளுக்கு ஆசை கல்யாணம் பண்ணி தான் பிள்ளைய வரணும்னு ஆசை. அப்படியா? ஆமா. ஏன்னா தமிழ்நாட்டு ரத்தத்துல வளர்ந்த பிள்ளை. இல்ல நான் ஆசை நான் நிறைவேற்றுறேங்க. இன்னொரு முறைச்சு பாக்காரு. நான் ஒருத்தங்க இருக்கேன். நீ எப்படிதான் சொல்லலான்ட்டு. நாளை மின்தடை திட்டுவள தெல்லந்தி பகுதியில புதுப்பாண்டி அழகிய மண்டபம். ஆமா, அங்கெல்லாம் நாளைக்கு மின்தடை. சட்னி அரைக்கவங்க அரைச்சு வச்சிருங்க. தக்கலை அருகே ஓடும் பஸ்ஸில் மூதாட்டின் நகை மாயம். கட்டாயமாகிறது ஆசிரியர் தகுதி தேர்வு. தேர்வு எழுதாத ஆசிரியர்களுக்கு பணி நீட்டிப்பு, பதவி உயர்வு கிடையாது. விருப்பமில்லாதவர்கள் உடனுக்குடன் வேலையை ராஜினாமா செய்யலாம். சலுகைகளுடன் நிபந்தனைகள் விதித்து உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். அதுக்காக எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்ப நாங்க வேலை பார்க்கணுங்கிறதா நீங்க சொல்ல வேண்டாம். தேவையான நெஞ்சில ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஆமா, நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி போயிருக்காங்க. ஜெர்மனில போயிட்டு 3201 கோடிக்கு முதலீடு ஈர்த்து வந்துட்டாரு. அது மூலம் 6250 பேருக்கு வேலை கிடைக்கும். முன்னாடி கேரளால ஏதாவது நல்ல விஷயம் ஃபாலோ பண்ணா என்ன பண்ணுவோம், நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். தமிழ்நாட்டுல ஏதாவது நல்ல விஷயம் ஃபாலோ பண்ணா அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமா, ஆக்சுவலா நேத்து தமிழ்நாட்டுல ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன? ஒருத்தவங்க போட்டி போட்டு மது குடிச்சாங்க. ஆமா, மயங்கி வந்துட்டாங்க, ஆசைப்பட்டாங்க. நேத்து கேரளாவில் நடந்திருக்கு. ஓணம் கொண்டாடுறதுக்காக போட்டி போட்டு மது கொடுத்தா பள்ளி மாணவர்கள் ஒரு மயங்கிய நிலைக்கு சென்றதால் ஆஸ்பத்திரியில் அனுமதி. வெரி குட். அது நேற்று ஒரு பெரிய ஆளு, இன்னைக்கு மாணவர்கள் இங்கிருந்து அப்படியே காப்பி பண்றாங்க. அதாவது போட்டிகள் முன்னாடி அப்படின்னா ஓடி பார்ப்போம், ஆமா ஆடி பார்ப்போம். இப்ப அதெல்லாம் போய் யார் அதிகமா குடிக்கிறாங்க அப்படிங்கறது நிக்குது. இடையில வந்து சாப்பாடு போட்டி கூட இருந்து இப்ப யாரு அதிகறாங்க குடிக்கிறான்னு. சார், ஊத்துமலை பகுதியில் புள்ளிமான் வேட்டையாடிய 3 பேர் கைது. தப்பியோடிய கும்பல் குறித்து தீவிர விசாரணை. ஊத்துமலையாரு கார் விபத்துக்குள்ளதனால் சிக்கினார். துப்பாக்கியால் சுட்டு மான் வேட்டை. குமரியை சேர்ந்தவர் உட்பட 3 பேர் கைது. எங்க கட்டல படிச்சு அதுக்கு பிறகு நீங்க என்ன படிக்க விடல. சரி, படிக்க விடல சிவானே, நம்ம படிச்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு படிக்க விடலானே. கேப் தரணும்லானே. பின்ன கேப் தரணுமா தரண்டாமா? கேப் தரணும். ஆமா. கருங்கல் அருகே நின்று கொண்டிருந்த கார் மீது பைக் மோதி வாலிபர் பலி. அமீபா முளைக்காய்ச்சலால் 3 மாத குழந்தை சாவு. கேரளாவில் பலி எண்ணிக்கை 3ஆக உயர்வு. 10 பேருக்கு தீவிர சிகிச்சை. மசூதியில் விநாயகர் சிலை வைத்து வழிபடும் இஸ்லாமியர்கள் 45 ஆண்டுகளாக தொடரும் மத நல்லிணக்கம். எந்த ஊரு? மும்பைல. பரவாயில்ல, போட்டோலாம் போட்டிருக்காங்க, அழகா இருக்கு. அருமனை அருகே பரபரப்பு. அடகு வைத்த நகையை திருப்பி கேட்டு நிதி நிறுவனத்தில் பெண் திடீர் தர்ணா. வேலை வாங்கி தருவதாக 12.85 லட்சம் மோசடி. 2 பேர் மீது வழக்கு.
பல்லடத்துல விஷம் வைத்து 20 திருநாட்கள் சாகடிப்பு. அருமனையில் திருமண மண்டப ஊழியரை கத்தியால் குத்திய 4 பேர் கைது. 2 பேரை போலீஸ் தேடுகிறது. டீ நாக்க தான் சூடுன்னு பார்த்தா கையை சூடுதான். என்னன்னு பார்த்தா விலை ஏறிட்டான். அதுக்கு ஆமா. பஜ்ஜி சமோசா விலையும் அதிகரித்தது. சென்னையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு விலை உயர்வு. டீ 12 ரூபா இருந்தது, இப்ப 15 ரூபா ஆயாச்சு. 7 பேருக்கு ஆயுள் தண்டனை. நெல்லை தூத்துக்குடி கொலை வழக்கு குற்றவாளிகள். சாமிதப்பில் மோட்டார் சைக்கிள்கள் மோதல், தொழிலாளி சாவு. ஜனாதிபதி திரௌபதி முர்மு சென்னை வருகையொட்டி விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். தமிழ்நாடு காவல்துறையில டிஜிபி ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அப்ப ஒரு டிஜிபி ரிட்டையர்ட் ஆயிட்டாருன்னா அடுத்த டிஜிபிய அவங்க ரிட்டையர்ட் ஆகிற தேதி அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். அவங்க அடுத்த டிஜிபிக்கு யாருங்கிறத டிஎன்பிசிக்கு அதுக்கு ஒன்று எழுதி அனுப்பி ஒரு 5 பேர் 4 பேர் அனுப்பணும். அனுப்பி அவங்க ஒரு ஆளை செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க, அவங்க தான் டிஜிபி ஆக முடியும். இங்க என்ன பண்ணிட்டாங்க, ரிட்டையர்ட் ஆகுற வரைக்கும் எதுவுமே பண்ணாம ஸ்டெப் எடுக்காம இருந்துட்டு பட்டுன்னு நம்ம முதலமைச்சர் இங்க ஜெர்மனா இங்க போனார்ல, அப்ப என்ன பண்ணிட்டாரு, பொறுப்பு டிஜிபின்னு வெங்கட்ராமன், அது இவருக்கு முன்னாடி சீனியர் ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அவரெல்லாம் விட்டுட்டு இவருக்கு அந்த போஸ்டிங்கை கொடுத்துட்டாங்க. அது எடப்பாடி பழனிசாமி தட்டி கேட்டிருக்காரா? அப்ப நீங்க இதை பத்தி படிக்கலையோ? டிஜிபி நியமனத்தால் மிகப்பெரிய விதிமீறல், திருப்பரங்குன்றம் எடப்பாடி பழனிசாமி அங்கேயும் உங்க இதுல இருக்கா? அவர் பரபர பேச்சு அதை பத்தி பேசியிருக்காரு. இது வரைக்கும் இந்த மாதிரி பொறுப்பு டிஜிபின்னு யாருக்கும் கொடுத்தது இல்ல. இப்பதான் அந்த இது கொடுக்குறாங்க. எப்படியும் தெரியதான் செய்வோம் முன்னாடியே போ டேட்டு. இது எப்போ கொடுப்பாங்கன்னா, ஒரு டிஜிபி டியூட்டில இருந்த ஆன் டியூட்டில திடீர்னு இறந்துட்டாங்கன்னா தப்புன்னு அடுத்த ஆள் நியமிக்க முன்னாடி பொறுப்புன்னு வேற இடத்துல கொடுப்பாங்க. அது அடுத்த கேட்டகரியில் அடுத்த ஆள் இருக்கவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஒகேனக்கலில் தடையை மீறி குளித்த ஐடி கம்பெனி மேலாளர் பலி. திங்கள் சந்தை அருகே விஷப்பூச்சி கடித்து வாலிபர் சாவு. தொழிலாளி பலின்னு இங்க போட்டிருக்கு. திருச்சி மாவட்டம் லால்குடியில விநாயகர் சிலை கரைப்பின் போது தகராறு, தலையில் கல்லை போட்டு வாலிபர் கொலை. பீளமேட்ல தண்டவாளத்துல கல்லு வச்ச ஒரு சிறுவன் கைது பண்ணப்பட்டிருக்கான். வர்த்தக கேஸ் இருக்குல்ல, கடைகளுக்கு போடுவாங்கல்ல, அது 51 ரூபா குறைஞ்சிருக்கு. ஆனா வீட்டு கேஸ்ல விலை மாற்றம் எதுவும் இல்லை. வரதட்சணை டார்ச்சரால் இளம்பெண் தற்கொலை. அதிமுக பிரமுகர் மனைவி மகன் உட்பட 10 பேர் மீது வழக்கு. மதுரையில் கைவரிசை கட்டிய வழிப்பறி கொள்ளையர்கள் கேரளாவில் கைது. விடுதிக்குள் புகுந்து போலீசார் மடக்கினர். இங்க கொள்ளையடிச்சாலும் கேரளா பேர் ரொம்ப தூங்கியிருக்கான். வெளிநாட்டு செய்திகள் படிப்புமா? எகிப்துல ரயில் பெட்டிகள் தடம் புரண்டு 3 பேர் பலி, 100 பேர் படுகாயம். பாகிஸ்தானில் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி 5 பேர் பலி. உக்ரைன்ல முன்னாள் சபாநாயகரை சுட்டுக் கொண்டவர் கைது. ஆஸ்திரேலியால ரஷ்ய தூதரகம் மீது கார் மோதல். அமெரிக்காவில் வீட்டின் கதவை தட்டி விளையாடி சிறுவனை துப்பாக்கியால் சுட்ட உரிமையாளர். அமெரிக்கால என்னாச்சு? வீட்டின் கதவை தட்டி விளையாடிய சிறுவனை துப்பாக்கியால் சுட்ட உரிமையாளர். சொல்லி பாத்துருப்பான். ஒரே தட்டு. அங்க அப்பா அம்மாட்ட சொன்னாலும் சின்ன பிள்ளை நீ அப்படிதான் விளையாடும் அப்படின்னு இருப்பாங்க. அவன் சொல்லி பார்த்தான். நான் தூங்க விட முடியாது நிம்மதியா. மூணாறு அரசு கல்லூரியில் காப்பி அடிப்பதை பிடித்ததால் 5 மாணவிகள் பாலியல் புகார். ஆமா, பாலியல் புகார் அளிச்சிருக்காங்க. மூணாறுல அரசு கல்லூரியில என்ன பண்ணிருக்காங்க, 5 பிள்ளைகள் பிட் அடிச்சிருக்கு. வாத்தியார் பிடிச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த 5 பேரும் சேர்ந்து இந்த வாத்தியார் எங்களை அப்படி இப்படி அதுன்னு சொல்லிட்டு பாலியல் புகார் கற்பழிக்க வந்தாரு. ஆமா, கடைசியில உச்ச நீதிமன்றம் விசாரிச்சு அந்த பேராசிரியர் தண்டனை எல்லாம் விடுவிச்சுட்டாங்க. சரி, பிள்ளைகளுக்கு அது என்ன பண்ணான்னு உள்ள படிச்சான்னு தெரியும். இது 2021ஆம் ஆண்டு நடந்தது. 4 வருஷமா கதை ஓடி இருக்கு. 3 வருஷம் சிறை தண்டனை அந்த ஆளுக்கு கொடுத்துட்டாங்க. ஐயோ பாவம். ஆனா அவரு ஜாமீன்ல வந்திருக்கலாம், அது தெரியல. ஆனா 3 வருஷம் அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அது பாவம். ஆனா இவரு இப்போ சுப்ரீம் கோர்ட்ல எங்க போயிட்டு இதாடிப்பாரு. நீ அவ்வளவு பாலியல் தொல்லை கொடுத்தோன்னு கைது பண்ணியாச்சு, அவ்வளவுதான். இந்த மனுஷன் பாவம்ல என்ன எத்தனை போலீஸ் வேற அடிச்சாரோ. நாளை நமக்கான என்ன ரெக்கார்ட் பண்ணலையோ? டவுட் அதான் போய் பார்த்தேன். வரேன் டவுட் வராங்க. நான் கஷ்டப்பட்டு எழுப்பி வந்து இங்க வந்து இருந்திருக்கு. 10 நிமிடங்கள் காத்திருந்து மோடிக்கு காரில் லிப்ட் தந்த ரஷ்ய அதிபர் புடின். 1 மணி நேரம் ரகசிய ஆலோசனை. அது முதல்ல படிச்சோம்ல காருக்குள்ள. ஆமா, அது படிச்சீங்க. ஆனா 10 நிமிஷம் காத்திருந்திருக்காரு மோடியோட வருகைக்காக. அதை போடல. ஆமா, அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் புடின் வந்து மோடிக்கு வந்து லிப்ட் கொடுத்திருக்காரு. பாருங்க எவ்வளவு பெரிய கிஃப்ட்னு. அது லிப்ட் கிஃப்ட்.
கொட்டாரத்துல நேத்து ஒரு ஆட்டோ டிரைவர் பயங்கரமா பிரச்சனை பண்ணியிருக்காரு. என்னாச்சு? தெரில. நான் கொட்டாரம் ஜங்ஷன்ல நின்றுட்டு போறவங்கள வரவங்கள இடையூறுபடுத்தும் வரையும் தகாத வார்த்தையில பேசி பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருக்காரு. போலீஸ்காரங்க வான் பண்ணி அனுப்பின அப்புறம் போக மாட்டேங்கிறாராம். உடனே அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. நீங்க இருக்க ஊர்ல இப்படி ஒரு சம்பவமா? ம். உங்களை தவிர யாரும் பண்ண விடாதுல்ல? நான் எங்க ஒண்ணு நான் பாவே ஆமா ஆமா. வடசேரி பஸ் நிலையத்தில் மயங்கி விழுந்தவர் பலி. இல்ல அவ்வளவு நேரம் ஒண்ணு வராது. இங்க வந்த பிறகு கொட்டாய் வரும், சொறி வரும், கடி வரும். ராஜாக்கமங்கலம் அருகே 2 வாலிபர்கள் பைக்குடன் நின்ற நள்ளிரவில் பைக்குடன் நின்ற 2 வாலிபர்கள் போலீசில் ஒப்படைப்பு. எதுக்கு? அப்படியே நைட்டு அன் டைம்ல பைக்ல 2 பேரும் சந்தேகப்படப்பட நின்று இருக்காங்க. ஊர் மக்கள் பிடிச்சி போலீஸ் கொடுத்து போடுறோம். நானும் நீங்க வாசிக்கும் போது ராஜாகமங்கலம் அருகே ராஜா மயங்கினார் அப்படி சொல்லுவேன். அப்படி ராஜாக்கமங்கம் அருகே ராஜாமணி மயங்கினார்னு. அவ்வளவுதான். போமா போண்டுதான் முடிஞ்சு போச்சு.